ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன். என்னடா இந்த பக்கம் வழி இல்ல, இந்த பக்கமும் வழி இல்லையா? என்ன நடக்குதுங்க? அது மைக்கேல் தானே? பிராங்க்லின், இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிச்சு. ஸ்குவாட், இவன் ஆட்டோவை அடிச்சு நொறுக்குங்க. வேணாண்டா, என் மகாலட்சுமி அடிக்காதீங்கடா. இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு ஆட்டோவா அடிச்சு நொறுக்குங்கடா எல்லாத்தையும். என்ன கூட அடிங்கடா, என் ஆட்டோவை அடிக்காதீங்கடா, என் மகாலட்சுமி அடிக்காதீங்கடா. வேணாம். The next day. என் பேரு பிராங்க்லின், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. பிராங்க்லின், தெரியாம போட்டேன். வேணாம் விட்டுரு. ஹை கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம GTFல புவர் டு ரிச் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு நைய பைசா கூட பாக்கெட்ல காசு இல்லாம எப்படி ஒரு கோடீஸ்வரன் ஆக போறான் இந்த பிராங்க்லின். வாட்ச் த எண்ட். மலை துளி மலையில் சம்பவம், உயிர் துளி சம்பவம். என்னதுடா இது, மண்டம் மேல சொட்டா உழுகுது. மழை பெய்யுதா? இந்த வீட்டுக்குள்ள நம்மளால இருக்கவே முடியல. மழை பெஞ்சாலும் உள்ள வருது, வெயில் அடிச்சாலும் உள்ள வருது. நம்மளும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது? இந்த இடத்துல பிறந்தது நம்ம தப்பு இல்லை, இதே இடத்துல இருக்கிறது தான் நம்ம தப்பு. நானும் ஒரு பெரிய பணக்காரன் ஆகி காட்டுறேன்டா. என்ன சவுண்டு? ஒரு டைலாக் பேச முடியுதா? வயிறு கிழக்குதே. அச்சோ, மறந்துட்டேனே. அங்க ஒரு கியூ இருப்பானுங்களே பாத்ரூம். ஒரு சீக்கிரம் போய் பாத்ரூம் பிடிக்கணும். யாரும் உள்ள இருக்காங்க. எந்த பொறுக்கி போயிடாது, உள்ள இருக்கிறது கூட தெரியாம வந்து கதவை திறக்கிறது. போனா பொறுக்கி பக்கத்து ரூம்ல ஏதோ ஒரு கிளவி உட்காந்துருக்க மாட்டுக்கு, அது பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம இந்த ரூம்ல உட்காந்துட்டு காலை கடனை கழித்து விட்டு நம்ம வெளியே செல்லுவோம். இந்த பொறுக்கி பயிலால தொல்லை தாங்கவே முடியல. நிம்மதியா போக முடியுதா? கிளவி இன்னமும் நீ திட்டிக்கிட்டு தான் இருக்கியா? உன்னை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கல்ல தூக்கி அடிக்கிறனால பாரு. கொஞ்சம் பசிக்குதே, நம்ம ஃபுட் மார்க்கெட் போயிட்டு அங்க ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்து சாப்பிட்டு வருவோம். இதுதான் நம்ம ஊரோட ஃபுட் மார்க்கெட். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆனா என்ன, குப்பை தொட்டி லாரியில போக வேண்டிய பொருள்லாம் கொண்டு வந்து இங்க இறக்கி இருப்பானுங்க. இங்க பாத்தீங்களா, பழைய ஓட்ட சைக்கிள். அது சைக்கிளா வண்டியான்னு கூட தெரியலையே, அந்த அளவுக்கு இருக்குது. இங்க ஒரு வயசான ஒரு முடியாம உட்காந்துருக்காரு. ஏன்னு தெரியல. காசு குடுறா. டேய் பிராங்க்லின், காசு கொடு இல்லைன்னா கடிச்சிருவேன். காசு கொடு. யாரா நீ? பைத்தியக்காரனாவன். ஆஹா, சரி ஓகே. நம்ம இங்கதாங்க இருக்குது ஃப்ரூட்ஸ்லாம். தலைவரே, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க, ரொம்ப பசிக்குது. அந்த மாங்காய் ஒன்று எடுத்துக்கிறேன். கையிடுறா, அதுல கையை வச்ச கையை வெட்டிடுவேன். மூஞ்ச பார்த்தாவே தெரியுது உங்ககிட்ட காசு இல்லை. சார் ரொம்ப பசிக்குது சார், ஒன்று எடுத்துக்கிறேன். காசை கொடுத்துட்டு வாங்கிக்க, அப்படி இல்லைன்னா பசியிலேயே செத்து போடா. ஏன் சிரிக்கிறீங்க? காசு இல்லைன்னா ஒன்றும் வாங்க முடியாதாட்டுக்கே. நான் தான் சொன்னேன்ல, பணம். அந்த பணத்தை வச்சுதான் எல்லாம் பண்ண முடியும். மணி, இத பணம் இருந்தாதான் இந்த உலகமே நம்மள பார்க்கும். பணம் இல்லைன்னா என்னடா, என் உயிர் நண்பே இருக்கான்டா, அவன் என்ன பார்த்துக்குவான். மைக்கேல், உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கேன் நண்பா. A few moments later. இதுதான் மைக்கிளோட வீடா? என் நண்பன் எனக்கு உதவி பண்ணுவான்டா. மைக்கிள், நானும் மைக்கிளும் சின்ன வயசுல ஒரே தட்டுல சோறு தின்னவங்க இல்ல, ஒரே சட்டியை மாத்தி போட்டவங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு. மைக்கிள், உன்னை தேடி வந்துட்டேன் நண்பா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? யாரும் அந்த பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள விட்டது? பாடி ஸ்குவாட், அவனை அடிச்சு துரத்துங்க. சின்சான், அவனை என்னன்னு கேளு. ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். டியூட்டியை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. டே மண்ட கசாயம், இங்க இருந்து கிளம்புடா, இல்லைன்னா அடிச்சு துரத்திடுவோம். யாரும் அந்த பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ள ஓடி போயல. நான் உன்கிட்ட பேசல, மைக்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கேன். மைக்கிள் தான் உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாருல, வீட்டை விட்டு வெளியே போடே. கருப்பு சட்டை போட்டவனுங்களா, கண்ணை கையில வச்சுட்டு பண்ணு திங்கறீங்களா? வேணாம் சுடுறானுங்க. மைக்கேல், உன்னை தேடி வந்ததுக்கு நீ இப்படி பண்ணிட்டில, உன்னையோடு நான் ஒரு பெரிய பணக்காரனா மாதிரி காட்டுறேன்டா. சத்தியமா பெரிய பணக்காரனாய் காட்டுறமா? சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம கையில் ஒரு ரூபா கூட காசு இல்லை. என்ன பண்ணலாம்? இங்கே சுற்றி நிறைய கடை இருக்குது. இந்த கடையில் போய் வேலை செஞ்சு சம்பாரித்து அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம். இங்கே ஒரு பீஸா கடை இருக்குது, இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கேட்டு பார்ப்போம். உள்ளே வரத்துக்கே $1 வேணுமா? என்னடி இது? ஆடா பாவிகளா, உள்ளே வரத்துக்குலாம் காசு கேட்குறீங்களாடா? இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சாப்பாடு வாங்குறதுக்கு கூட நம்மகிட்ட காசு இல்லையே. அங்கே நிறைய பேர் கும்பலாக நிற்கிறாங்க. அங்கே போய் பார்ப்போம். ஏதோ மியூசிக் சவுண்டு கேட்குது. வாவ், சூப்பராக இருக்கே பாட்டு. நிறைய பேர் காசு போடுறாங்க. வா, இப்படி கூட நம்ம சம்பாதிக்கலாமா? ஆனால் நம்ம கிட்ட கிட்டார் கூட இல்லையே. இவனுக்கு என்னடா எல்லாம் $1 காசு போட்டுட்டு இருக்கானுங்க, சில்லற காசா? ஆஹா, நம்ம கிட்ட கிட்டார் இல்லையே. இல்லைன்னா அது கூட நம்மளும் பண்ணலாம். நம்ம என்ன பண்றது? இங்க ஒருத்தருக்கு காசு போடுறாங்க. எதுக்கு? பக்கத்துல போய் பார்ப்போம். பிச்சைக்கார பைப்புல என்னடா தட்டு வழியா காசு வச்சிருக்கிற? அட பாவி, என்னடா தட்டு வழியா கட்டுக்கட்டா காசு வச்சிருக்கிற? அங்க ஒருத்தன் கிட்டாரை வச்சு கஷ்டப்பட்டு மியூசிக் பண்ணி $1 சில்லற போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க கட்டுக்கட்டா காசு போட்டுருக்கானுங்களே. இங்க போருங்க, பக்கத்துல சுருக்கு பையில கட்டி வச்சிருக்காங்க காசு. அப்ப நம்மளும் இவன் கூட பார்ட்னரா சேர்ந்துட வேண்டியதான். சார், நம்ம கூட பார்ட்னரா சேர்ந்துக்கிட்டுமா? ஹெல்ப் ப்ளீஸ். தம்பி, இந்த தொழிலுக்குலாம் ஒரு முகராசி வேணும் தம்பி. அது உன்கிட்ட இல்ல. உன் மூஞ்ச பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தா யாரு காசு போடுவா? ஓ, அதுதான் விஷயமா? நான் மாத்திக்கிறேன். இது கரெக்டா இருக்குமா? என்னடா
பெக்க பெக்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணினா திருட்டாடுன்னு நினைச்சு உன்னை தூக்கிட்டு போயிருவாங்கடி போலீஸ். அப்ப இது இதே மாதிரி பிச்சை போட வரவங்களை முறைச்சு பாரு, அவங்க உனக்கு காசு போட மாட்டாங்க, 4 முதி தான் போடுவாங்க. என்னடா இந்த கிழமை எது பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப பாடுற ஆக்டிங்க இது எப்படி இருக்கு? கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கெடா குட்டி மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க. சரி பரவாயில்ல, ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து பக்கத்துல உட்காரு. தேங்க்யூ பிச்சை பாஸ், நான் உங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறேன். எனக்கு இது மாதிரி நிறைய காசு கிடைச்சா நல்லா இருக்கும். உங்க டெக்னிக் எனக்கும் சொல்லித்தாங்க. சரி ஓகே, பக்கத்துல உட்காந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது? இந்த மாதிரி உட்காந்துட்டுனால யாரும் காசு போட மாட்டாங்க. என்ன மாதிரி ஐயா வாங்க காசு போடுங்க காசு போடுங்க. இப்ப நான் கேட்கணுமா? வேற வழி இல்ல, உட்காந்தாச்சு. சரி கேட்போம். ஐயா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? அங்க ஒருத்தர் ரொம்ப பாவமா இருக்காரு, அவருக்கு பண்ணுவோம். பசிக்குதே, யாராவது உதவி பண்ணுங்க ப்ளீஸ். ஒருவேளை சோற்றுக்காக உடல் வாடிட ஏந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ். மேடம் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, நீங்க தான் உதவி பண்ணணும் எனக்கு. பிராங்க்லின், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் காசு தரேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க தினைக்கும் சாப்பிட்டுக்குங்க. பிராங்க்லின், நான் போயிட்டு வரட்டா, எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங். எப்படியோ இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டோம். அடேங்கப்பா, ஒரு கட்டு காசு போட்டிருக்காங்களே, இதை எடுத்துக்கலாம். நம்ம ஆக்டிங்கும் நம்பிட்டாங்களே. நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம், ஏதாவது வாங்கலாம். ஓகே, இங்கே ஒருத்தன் பாருங்க, இன்னமும் பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கான். இன்னமும் அந்த 1 ரூபா 2 ரூபா சில்லற காசு தான் கீழே போட்டுட்டு இருக்கானுங்க. தலைவரே, நான் கட்டு வழியாக சம்பாரிச்சிட்டேன், இன்னைக்கு இங்கே நின்னுங்க. நமக்கு கிடைச்ச காசை வச்சு என்ன பண்ணலாம்? அங்கே ஒருத்தர் ஆட்டோக்கு ஒரு நின்று கை கட்டுறாரு, என்னன்னு கேட்போம். எனக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதனால இந்த ஆட்டோ யார்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன். நீங்க வேணா காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறீங்களா? ஓ, இந்த ஆட்டோவா? நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம கிட்ட இருக்க காசை கொடுத்து அந்த ஆட்டோவை வாங்கி ஆட்டோ ஓட்டி நம்ம சம்பாதிப்போம். தம்பி, அந்த ஆட்டோவை நானே வாங்கிக்கிறேன், இந்த காசு. பிராங்க்லின், இன்னமே இது உங்க ஆட்டோ. வாவ், நமக்கு கிடைச்ச காசை வச்சு ஒரு ஆட்டோவே வாங்கிட்டோம். இந்த ஆட்டோவை வச்சு நம்ம நிறைய பேர்த்து கூட்டிட்டு போய் காசு சம்பாரிச்சு அந்த மைக்கிளோட ஒரு பெரிய ஆளாகும். ஓகே, நம்ம ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்புவோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமரே நல்ல கஸ்டமரா வந்தா நல்லா இருக்கும். நம்ம ஆட்டோ வாங்கிட்டோம் தெரிஞ்சு ஒரு பயிலும் ஊருக்குள்ள இல்லையா? எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கானுங்களா? காணாமே ஒருத்தரை கூட. இங்க நிறைய பேர் இருக்கானுங்க, இங்க போய் கேட்டு பார்ப்போம். ஆட்டோ 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 சார், ஆட்டோ வேணுமா சார்? நின்னுங்க சார். வெயில்ல எதுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க? என் ஆட்டோவில் வந்து உட்காருங்க, ஏசி போட்டு விட்றேன் வாங்க. யோ, ஏன் பயந்து விடுற? நின்னியா? அடே, தொப்பிக்காரன் பயந்துட்டு ஓடிட்டானே, எதுக்கு நம்மளை பார்த்து பயந்து ஓடுறான்? ஏன்னா ஒருத்தன் கூட நம்ம ஆட்டோல வந்து ஏற மாட்டேங்கிறான். யாராவது ஏறினா நல்லா இருக்குமே. சரி, நம்ம ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்புவோம். டேய், நீ அடே அடே அடே, ஆட்டோவை திருட பாக்குறான். டேய், அடே திருட்டு போயல, எங்க இருந்து இந்த ஆட்டோவை திருடிட்டு வந்த? உன் மூஞ்ச பத்தாவே தெரியுது நீ திருடன் தான். டேய், இது என் சொந்த ஆட்டோடா, யாரு மேல கை வைக்கிற சொட்ட? இன்னைக்கு இரு, உன் மண்டையை புழகிறேன், சாவு. ஒரே அடியில படுத்துட்டான். நம்ம மூஞ்ச பார்த்துட்டு தான் எல்லாம் பயந்து ஓடுறானுங்களா? அதான் நம்ம ஆட்டோல ஒருத்தன் கூட ஏற மாட்டேங்கிறான். இந்த மீசையும் தாடி எடுக்கணும், ஃபர்ஸ்ட் போய் குளிக்கணும். பிராங்க்லின் குளிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல, அதனால ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வந்துருவோம். அந்த கப்புலையும் பக்கத்துல ஒன்றும் வர மாட்டேங்குது. எங்க குளிக்கிறது? நமக்குன்னே இருக்கே இவ்வளோ பெரிய கடல், இந்த கடல்ல போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ஒரு ஆட்டோவுக்கு ஓனர் ஆயிட்டோம். ஓனருமா இருந்தாதான் எல்லாரும் நம்ம ஆட்டோவில் வந்து ஏறுவானுங்களா? ஓகே, நம்ம போயிட்டு இந்த கடல்ல குளிச்சுட்டு வந்துருவோம். கடலே கடலே, என் மேல இருக்க அழுக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி விட. ஜம்பு, தண்ணிக்குள்ள வந்தாச்சு. எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்ம தண்ணிக்குள்ள இறங்கி. வா அப்பா, நம்ம மேல இருக்க அழுக்கெல்லாம் போயிருச்சுங்க. ஏறு ஏறு ஏற, கரைக்கு வந்தாச்சு. எங்க பிராங்க்லின் மண்டை வேற மாதிரி இருக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க? கடல்ல ஒரு மீன் உன் தாடி சூப்பரா இருக்கு என்கிட்ட கொடுன்னு கேட்டுச்சு, அதான் கழட்டி கொடுத்துட்டேன். ஓகே, நம்ம ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்புவோம். இதுக்கப்புறம் நம்ம ஆட்டோவுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இருங்க, ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கலாம். ஆட்டோவுக்கு எதுக்கு ப்ரோ ஹெல்மெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டுக்குவோம். போகிற வழியில் போலீஸ் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ஆட்டோவுக்கு ஹெல்மெட் எங்கேன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஃபைன் போட்டாலும் போடுவானுங்க. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா? நீ என்ன லூசா? என்னடா ஒரு பையன் கூட வந்து ஆட்டோவில் ஏற மாட்டேங்கிறீங்க? யாராவது வாங்கடா, நான் ஆட்டோ வாங்கியிருக்கேன்டா, அதுக்காவது ஒருத்தராவது வாங்கடா. ஆட்டோக்காரரே, ஆட்டோவை நிறுத்துங்க. ஆட்டோ அடோடோடோ, ஒரு கஸ்டமர் நம்ம பின்னாடி வர்றாரு. ஆட்டோவை நிறுத்துவோம். சார், சீக்கிரம் வந்து ஆட்டோவில் ஏறுங்க. எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லுங்க, அங்கே போய் இறக்கி விட்டுறேன். அர்ஜென்ட் ஆஃபீஸ் போகணும், சீக்கிரமா கொண்டு போய் எங்க ஆஃபீஸில் இறக்கி விடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, என் ஆட்டோவை நம்பி ஏறிட்டீங்க. இது ஆட்டோ கிடையாது, மினி ஜெட்டு. என்ன வேகத்தில் போறேன்னு மட்டும் பார்த்துக்குங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க, ஏன்னா நான் மின்னல் வேகத்தில் போறேன் இப்போ. சார், நீங்க தான் ஆட்டோல முதல் கஸ்டமர், நீங்க கவலைப்படாதீங்க. முதல் கஸ்டமர். ஆட்டோ ஓட்ட தெரியுமா தெரியாதடா? ஏன்டா இப்படி ஓட்டுற வளைச்சு? அடே ஒத்துக்கடா, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டானுங்க. ஆட்டோக்காரரே, இதுதான் எங்க ஆபீஸ், நீங்க ஓட்டுனது போதும், இங்கேயே இறக்கி விடுங்க. ஓ, இதான் உங்க ஆபீஸா? சரி சார், இங்கே இறங்கிங்க. உங்களுக்கோசரம் இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் காசு போட்டு கொடுங்க. மீட்டரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. என்ன வச்சுக்கி, இனிமே நீ ஆட்டோவே ஓட்டாத. ஓட்டவே தெரியாத ஒருத்தன் ஆட்டோ ஓட்டுறான். யாருக்கு ஓட்ட தெரியாது? வேணா இன்னொரு ரைடு வந்து உட்காந்து பாருங்க, ஓட்டி காட்டுறேன். அடேங்கப்பா, ஆள விடுறா சாமி. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமரையே இறக்கியாச்சு. நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சா நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். அதுக்கு நம்ம ஆட்டோவில் யாராவது ஏறணுமே, ஒருத்தர் ஏற மாட்டேங்கிறாங்க. என்ன ஆட்டோக்குள்ள என்னமோ இருக்குது?
ஒன்னும் அவரோட பெட்டியை விட்டுட்டு போயிட்டாராட்டுக்கு. அவரோட சூட் கேஸ் நம்ம ஆட்டோலயே விட்டுட்டு போயிட்டாரு. அந்த கோட்டு போட்டவன் வேற பெட்டி எங்கேயே வச்சுட்டு போயிட்டான். எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ இங்க தான் இறக்கி விட்டோம், அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியல. இருங்க அங்க போய் செக் பண்ணி பார்த்து இந்த பெட்டி அவங்கிட்ட நம்ம ஆட்டோல இருந்த முதல் கஸ்டமரே இந்த மாதிரி ஞாபக மருதியா இருக்கானே. சரி ஓகே, ஆட்டோ யூ-டர்ன் பண்ணி அந்த ஆபீஸுக்கு பக்கத்துல போய் பார்ப்போம். இறக்கி விட்ட இடத்துல நிக்கிறானான்னு. அங்கதாங்க நின்னுகிட்டு அந்த இருக்கான். ஆட்டோக்காரனை பிடிங்க, என் பெட்டியை திருடிட்டு போயிட்டான். அந்த ஆட்டோக்காரனை பிடிங்க. நான் திருடிட்டு போனேன். டேய் நீ தானே மறந்து பெட்டி இதுல வச்சுட்ட, நான் எடுத்துட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த இருக்கிறேன். பெட்டிக்குள்ளதான் என்னோட இம்பார்ட்டன்டான ஒரு பொருள் இருக்கு. அந்த பெட்டியை மட்டும் கொடுத்துருங்க. உன் பெட்டியை எடுத்துட்டு போய் நான் என்னடா பண்ண போறேன்? இந்த உன் பெட்டி, இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கு. பிராங்க்லின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என் பெட்டியை கொடுத்துட்டீங்களே. இதுக்குள்ளதான் என்னோட இம்பார்ட்டன்டான பொருள் இருக்கு. அதை வச்சுதான் நான் கோடீஸ்வரன் ஆக போறேன். பிராங்க்லின் உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் பார்த்ததே இல்லை. நீ என் கூடயே வேலைக்கு வந்துரு. பிராங்க்லின் இதான் என் ஃபோன் நம்பர். நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உனக்கு கால் பண்ணுவேன். ஃபோன் அட்டென்ட் பண்ணு. அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்ன இருக்கும்? அதை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்க போறேன்னு சொன்னா கம்முன்னு அந்த பெட்டி நம்மளே வச்சிருக்கலாமோ? சரி வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம ஆட்டோவை எடுத்துட்டு அடுத்த கஸ்டமரை நோக்கி போவோம். நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், கம்பு எடுத்தா வேட்டக்காரன்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. யாராவது ஃபோன் போடுறது? ஒரு பாட்டு பாட விடுறானுங்களா? ஓரமா நிறுத்திட்டு யாருன்னு சொல்லி இறங்கி பார்ப்போம். யாரா இருக்கும்? நமக்கு கால் பண்றாங்க. ஹலோ ஹலோ பிராங்க்லின், நான் தான் பேசுறேன். அந்த பெட்டிக்குள்ள பல கோடி இருக்குன்னு தெரிஞ்சு நீ கொண்டு வந்து என்கிட்ட அந்த பெட்டியை கொடுத்து பார்த்தியா? உன்ன மாதிரி நல்லவன் தான் எனக்கு வேணும். இப்போ நம்ம செய்ய போற வேலைக்கு உனக்கு பல கோடி கிடைக்கும். சீக்கிரம் நான் அனுப்பிவிட்ட லொகேஷனுக்கு வா. என்னது பல கோடி கிடைக்குமா? உண்மையை சொல்றானா இல்ல உருட்டுறானான்னு தெரியல. சரி அவன் அனுப்பிவிட்ட லொகேஷனுக்கு போய் எல்லாரும் காதை பொத்திக்கிங்க. பாட்டை நான் திரும்பி கண்டினியூ பண்ண போறேன். ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா, அமுக்குன்னா அமுக்குடா, டுமுக்குன்னா டுமுக்குடா. ஐயோ என்ன சொல்றீங்க? பாட்டு போடுறது பிடிக்கலடா, சொல்ல வேண்டியதாண்டா. ஏன்டா கண்ணை வச்சு சுடுறீங்க? ஐயோ நம்ம பின்னாச்சு அடிச்சு உடைக்கிறானுங்களே. சுத்து போட்டு சுடுறானுங்களே. நம்மள மண்டையில ஹெல்மெட் போட்டனால தப்பிச்சுக்கிட்டோம். நம்மள எதுக்கு இவனுங்க சுடுறானுங்கன்னே தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச இந்த லொகேஷனுக்கு வர சொல்லி நம்மள போட்டதுல தான் வர சொல்லிருப்பானுங்களோ. இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாது. கண்ணை எடுத்து எல்லாத்தையும் போட்டு தள்ள வேண்டியதான். நம்ம பெரியமா கண்ணுக்கு வேலை வந்துருச்சு. சாவுங்கடா. யாருக்கிட்ட? பிராங்க்லின் நீங்க சாதாரணமா தானே பாத்தீங்க. இதுக்கப்புறம் முரட்டாளா பார்க்க போறீங்க. சாவு. எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு நொறுக்கிறா. சாவுங்கடா. அச்சோ நம்ம மீனாட்சி அடிச்சு நொறுக்கிட்டானுங்களே. சல்லி சல்லியா நொறுங்கிருச்சு. ஆட்டோ ஓட்டி பணக்காரனாகி மைக்கிளோட ஒரு பெரிய ஆளாகலாம்னு நினைச்சேன். இப்படி பண்ணி விட்டானுங்களே. எவன்டா என்ன அந்த ஃபோன் போட்டு வர சொன்னவன்? எங்க இருக்கான் அவன்? அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அதோ நிற்கிறான் பாருங்க கப்பல் மேல. வரேன். கஷ்டப்பட்டு வாங்கின ஆட்டோட அது. அதை போய் இப்படி அடிச்சு நொறுக்கிட்டுங்களேடா. டே விட மாட்டேன்டா உன்னை. பிராங்க்லின் நான் இங்க இருக்கேன். சீக்கிரம் இந்த கப்பலுக்கு வா. அப்படி வரலைன்னா உன்னையும் போட்டு தள்ளிடுவானுங்க. என்னடா சொல்ற? என்ன எதுக்குடா சுடணும்? நான் என்னடா பண்ணேன்? நீ வர சொன்னேன்னு வந்ததுக்கு என்ன எதுக்குடா சுடுறானுங்க? அச்சோ சீக்கிரம் அந்த கப்பலில் ஏறிடலாம், இல்லைன்னா நம்மளையும் சுட்டு போட்டு தள்ளிடுவானுங்க. இங்கே தான் படிக்கட்டு இருக்கு. இந்த படிக்கட்டு வழியா மேலே ஜம்ப் பண்ணி ஏறிடலாம். எஸ் மேலே வந்தாச்சு. இங்கே எதுக்கு என்ன வர சொல்லியிருக்க? பிராங்க்லின் உன் ஆட்டோ போயிடுச்சுன்னு கவலைப்படாத. இன்னைக்கு நம்ம பண்ண போற வேலையை மட்டும் கரெக்டா பண்ணிட்டோம்னா இது மாதிரி நீ 1000 ஆட்டோ வாங்கலாம். அப்பா என்னடா சொல்ற? ஆமா பிராங்க்லின், இன்னைக்கு நம்ம பண்ண போற வேலை சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம், பல கோடிக்கு அதிபதி நம்ம. இப்போ நம்ம கடலுக்கு எதுக்கு போறோம் தெரியுமா? இதே கடல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ராக்கி பாய் அப்படிங்கிற ஒரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனா ஒரு அவன் கடைசியா இங்க இருந்த தங்கத்தெல்லாம் ஒரு கப்பல்ல ஏற்றி கடத்திட்டு போகும்போது கவர்மெண்ட் பாம்பை யூஸ் பண்ணி அவன் போன கப்பலை தண்ணிக்கு அடியில முழுக வச்சுட்டாங்க. அந்த கப்பலை தேடி தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் பிராங்க்லின். ஏன்டா கவர்மெண்டாலே கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம எப்படி இவ்வளவு பெரிய கடலுக்கு அடியில போய் கண்டுபிடிக்க போறோம்? அந்த கப்பல் எங்க இருக்கும், அந்த தங்கம் எங்க இருக்கும், நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வாயமுறா பிராங்க்லின், இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக நான் 10 வருஷம் செலவு பண்ணியிருக்கேன். நீ என்கிட்ட ஒரு பெட்டி கொண்டு வந்து கொடுத்தே, ஞாபகம் இருக்கா? அந்த பெட்டிக்குள்ளதான் அந்த கப்பல் எங்க முழுகி இருக்குங்கிறது டீட்டெயில் இருந்தது. அதை வச்சு பார்க்கும் போது நம்ம நிக்கிறதுக்கு நேரா கீழே தான் அந்த கப்பல் முழுகி இருக்கு. நீ தான் இறங்கி போய் அதை கண்டுபிடிக்கணும். நான் இறங்கி போய் பார்க்கணுமா? இந்த கடலுக்குள்ள போயிட்டு நான் உயிரோட வருவனாடா? பிராங்க்லின் நீ அதை கண்டுபிடிச்சேதான் ஆகணும். கண்டுபிடிச்சாதான் நீ கோடீஸ்வரன், இல்லைன்னா உன் ஆட்டோவும் உடஞ்சிருச்சு, நடு தெருல தான் நிக்கணும். என்னை வச்சு விளையாடுறீங்களாடா? சரி வேற வழி இல்லை, நம்ம ஜம்ப் பண்ணி போய் அந்த கப்பலை கண்டுபிடிப்போம். எங்க இருக்குன்னு தெரியலையே. வேர் இஸ் த கப்பல்? இவ்வளோ பெரிய கடல்ல எங்க என்ன போய் அந்த கப்பலை கண்டுபிடிக்க போறனோ தெரியலையே. கேஜிஎஃப் படத்தை பார்த்துட்டு வந்து ராக்கி பாய் வந்த கப்பலை கண்டுபிடின்னு இறக்கி விட்டானே. அந்த கப்பல் வேற எங்க இருக்குன்னு தெரியல. அந்த கப்பல் இல்லாம நம்மளால போகவும் முடியாது. கீழே வந்தாச்சு. அந்த கப்பல் எங்க இருக்கும்? அங்க என்னமோ இருக்கு கப்பல். ராக்கி பாயோட கப்பலை கண்டுபிடிச்சிட்டோம். அதே கப்பல், எவ்வளோ பெரிய கப்பல். இப்போ இந்த கப்பலுக்குள்ள தான் எல்லா தங்கமும் இருக்கும்னு நினைக்கிறேன். ராக்கி பாய் இருந்தாருன்னா அவரையும் காப்பாற்றி மேலே கூட்டிட்டு போகலாம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது கூட இந்த கப்பல் சின்னதாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இந்த கப்பல் பாருங்க எவ்வளோ பெருசு தெரியுது.
டேங்க அப்பா இங்கே தான் இருக்குது கீழே. என்னதுங்க அது? பக்கத்தில் போய்ப்போம். வாவ் தங்கம். இந்த போட்டுக்குள்ளேருந்து ஒரே ஒரு தங்க பாக்ஸ் மட்டும் வெளியே வந்து விழுந்திருக்கு. ஒரு தங்க பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இது மாதிரி இன்னும் நிறைய தங்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தங்கத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம். ராக்கி பாய் உள்ள இருக்காரான்னு பார்க்கலாம். ராக்கி பாய் அக்கானா ஆல்ரெடி யாரோ ராக்கி பாயை காப்பாற்றிட்டாங்களாட்டுக்கு. அங்கே ஏதோ தூரத்தில் மின்னுது. என்னது அது? அங்கே போய் பார்க்கலாம். பக்கத்தில் போய் பார்ப்போம். என்னமோ மின்னுதுங்க மஞ்சள் கலரில். வா தங்கம். எவ்வளோ தங்கம் அங்கே பாருங்க, மலை மாதிரி கிடக்குது. இந்த கப்பல்லேருந்து உடஞ்சி விழுந்திருக்க மாட்டேங்குது இந்த தங்கம்லாம். இந்த கப்பலில் இருந்த ராக்கி பாயை மட்டும்தான் காப்பாற்றிருப்பாங்களாட்டுக்கு. இந்த தங்கத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி நம்ம இந்த தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எல்லா தங்கமும் நமக்கு தான். இந்த தங்கத்தெல்லாம் நம்ம எடுக்கணும். ஆனால் எப்படி எடுக்கிறது? இந்த தங்கத்தெல்லாம் நம்ம போட்டுக்கு கொண்டு போகணுமே. ஓகே, நம்ம மேலே போய் அந்த போட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லலாம். அந்த கோட்டுக்காரங்கிட்ட தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. எங்கே நம்ம போட்டு? வந்த போட்டை காணோம். எங்கே நிற்கிது? இந்த கப்பலில் ஏறி போய் மேலே அவன்கிட்ட சொல்லுவோம். ஜம்பே. எஸ், மேலே ஏறியாச்சு. யோ கோட்டுக்காரரு, நான் அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அது எப்படி மேலே எடுக்கிறது? பிராங்க்லின், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நமக்கு கீழே ஒரு கயிறு இருக்கு பாத்தியா? இந்த கயிறுல ஒரு கொக்கி இருக்கும். அந்த கொக்கியை எடுத்துட்டு போய் கீழே இருக்க தங்கத்துல மாட்டி விடு. நான் இங்க இருந்து மிஷின் ஆன் பண்ணி விடுவேன். எல்லாமே இந்த கப்பலுக்கு அடியில வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்கும். பிராங்க்லின், நீ கடல்ல இறங்கி போய் அந்த தங்கத்தெல்லாம் அந்த கொக்கியில மாட்டி விடு. இறங்கிட்டியா? நான் இறங்கிட்டேன். தங்கத்தெல்லாம் மாட்டி விட்டேன். நீ மிஷின் ஆன் பண்ணி விட்டு மேலே எடு. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். தங்கத்தெல்லாம் எப்படி அந்த போட்டுக்கு அடியில் வச்சாச்சு. நம்ம மேலே ஏறிக்கலாம். எஸ், ஏறியாச்சு. இந்த கடலை விட்டு கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி இந்த தங்கத்தில் நமக்கு எத்தனை % ஷேர்னு கேட்போம். பிராங்க்லின், உனக்கு யாரா இது தரேன்னு சொன்னா? இது எனக்கு மட்டும்தான். இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிற அடியில மூஞ்செல்லாம் உடையுதலேன்னு பாரு. இந்த எல்லா தங்கமும் எனக்கு மட்டும்தான். இந்த வாங்கிக்கோ. யார் அடிக்கிற? இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு போடுறா. இந்த வாங்கிக்கோ. யார் அடிக்கிற? சாவுடா, செத்து போ. யாரை ஏமாத்துறான் அவன்? அவ்வளோதான், செத்துட்டான். அப்போ இந்த கப்பலில் இருக்க எல்லா தங்கமும் நமக்கு மட்டும். இந்த தங்கத்தில் 90% இந்த ஏழை பசங்களுக்கு கொடுத்துட்டு 10% நம்ம வச்சுக்க வேண்டியதான். 1 week later. இந்த சிட்டியில் பாதி இடத்த நம்ம வாங்கியாச்சு. மீதி இடத்தையும் நம்ம தான் வாங்க போகிறோம். இனிமே இது பிராங்க்லின் நாடு. இந்த நாட்டில் நான் வைக்கிறது தான் சட்டம். எல்லாரும் சரி சமம். மைக்கேல், நீ யார் அன்னைக்கு அடித்து துரத்துனையோ அவன் தாண்டா இன்னைக்கு பாஸ். லவ்லி பாஸ். நம்ம சீக்ரெட் ரூம் ஓப்பன் பண்ணி நம்ம தங்கம்லாம் சேஃபாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது எல்லாம் ராக்கி பாயோட தங்கம். ராக்கி பாயோட தங்கம் என்னைக்குமே நல்லதுக்கு தான் யூஸ் ஆகும். 10,000 கோடிடா. மணி 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 மணி. மைக்கேல், உன்னை தேடி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். மைக்கேல், நம்ம இப்போ எந்த காரில் போகலாம்? நம்மகிட்ட நிறைய கார் இருக்குது. காரில் வேணாம், நம்ம ஹெலிகாப்டரில் போவோம். ஸ்குவாடு எல்லாம் ஹெலிகாப்டரில் வந்து ஏறுங்க. இன்னைக்கு மைக்கில் மீட் பண்ண போகிறோம். பாஸ், ஹெலிகாப்டர்ல ஏறிட்டோம், கிளம்பலாம். மைக்கேல், உன்னை தேடி தான் மைக்கேல் வந்துக்கிட்டு இருக்கோம். Powerful people make places. Powerful. இதே இடத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை கேட்டதுக்கு அடிச்சானுங்க. ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு சொன்னதுக்கு ஏறி முதிச்சானுங்க. பட் திஸ் டைம் மை டைம். என்ன மைக்கில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல படுத்திருந்தா இன்னும் அங்கே தான் படுத்திருக்க. எல்லா இடமும் அப்படியே தான் இருக்குப்போ. பிராங்க்லின், என்ன மன்னிச்சுக்கி. நான் ஏன் பாஸ் உங்களை மன்னிக்கணும்? நீங்கள் வேற யாரோ ஒன்றில் சொன்னீங்க இன்னைக்கு. பிராங்க்லின், நீ ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ராக்கி அழிஞ்சிட்டான்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனோட ஒரு பிஸ்கட் எடுத்தாவே என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும். நீ எல்லா தங்கத்தையும் எடுத்துட்ட. மைக்கேல், ராக்கியை வர வைக்கிறது தான்டா என் பிளானே. Part 2 கமிங் சூன். May I come in? ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்ட் 2 உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்ட் 2 வந்துச்சுனாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.